புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவின் பிரபல தயாரிப்பாளராக இருந்தவர் தான் கே ராஜன் அவர்கள். அவர் திடீரென இறந்துட்டாரு அப்படின்ட்டு வந்த செய்தி தான் ஒட்டுமொத்த திரை உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக வைத்திருந்தது. இவர் சமூக வலைதளங்கள்லையும் அடிக்கடி திரைப்படங்கள் குறித்தும் அந்த திரைப்படங்கள் இணையதளங்களில் வெளியாவது குறித்தும் அதன் பிறகு நடிகர் நடிகைகளை பற்றி பயில்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதற்கு எதிராகவும் குரல் கொடுப்பது, இப்படியாக பார்த்தீங்கன்னா இவரை எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். இவர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்றது தான் ஒட்டுமொத்த திரை உலகினருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவருக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. 4 பிள்ளைகள் இருந்தும் வயதும் 84 வயதாகிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஏன் இவர் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இறந்தாரு அப்படின்றது தான் மர்மமாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில தான் ஏன் அவர் இறந்தாரு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிவராத உண்மைகள் என்ன, அவருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, என்னதான் அவருக்கு நடந்தது அப்படின்ட்டு பல திடுக்கிடும் உண்மைகளையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி கே ராஜன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ் சினிமாவின் பிரபல தயாரிப்பாளராக இருந்த கே ராஜன் அவர்கள் திடீரென இறந்திருக்கிறாரு. கடன் தொல்லைகள் ஒரு பக்கமும் இருந்திருக்கின்றது. கடன் தொல்லைகள்னா இவர் யாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு அதனால இறக்கல, இவர் கடன் கொடுத்திருக்கிறாரு. இவரிடம் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்காததால ஏமாற்றமாக்கி இருக்காரு. இதனால குடும்பத்தினரிடையே பிரச்சனையும் உண்டாகி இருக்கின்றது. இந்த குடும்ப பிரச்சனையால தான் அவர் இப்படி பண்ணிக்கினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப பிரச்சனையால இவர் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் தற்போது வெளியாகி அதிர வைத்திருக்கின்றது. இந்த கே ராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் 17ஆம் தேதி அடையாறு பக்கம் அவருடைய கார் டிரைவர் அழைத்து சென்றிருக்கிறாரு. வாக்கிங் போகணும் அப்படின்ட்டு கே ராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால கூப்பிட்டு கொண்டு போயிருக்கிறாரு. அந்த சமயத்துல எந்த மாற்றமும் இந்த ராஜனுடைய முகத்துல தெரியல, சாதாரணமாகத்தான் இருந்திருக்கிறாரு. அவரை காரில் இறக்கி விட்டுவிட்டு கண்ணாடி வழியாக டிரைவர் பார்த்திருக்கிறாரு. ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது, என்ன ஒரே இடத்துல நின்று இருக்கிறாரு கூவம் ஆற்றை பார்த்து கொண்டே அப்படின்ட்டு ஓடி செல்வதற்குள்ளாரதான் பார்த்தீங்கன்னா இந்த கே ராஜன் அவர்கள் இறந்திருக்காரு. இந்த கே ராஜன் அவர்களுடைய மறைவு பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்ட்டு கே ராஜனினுடைய உறவினர் ஒருவர் சொல்லியிருக்காரு. அதாவது கே ராஜன் அவர்கள் என்னுடைய மாமா தான் அப்படின்ற மாதிரியும், என்னுடைய அண்ணனுக்கு கே ராஜன் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு சொன்ன அந்த உறவினர் பல உண்மைகளை உடைத்திருக்கிறாரு. ராஜன் அவர்கள் தனியாக இல்லை, குடும்பத்தால தான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் சுத்தமா உண்மையே இல்லையா. கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தங்கி இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு சத்தம் பிடிக்காது, அதனால அவர் ஹோட்டலில் தங்கி இருக்கிறாரு. இரவு நேரத்தில் தனியாகவும் தூங்க மாட்டாராம் இந்த கே ராஜன் அவர்கள். அதனால இந்த கே ராஜன் அவர்களுடைய மகன் பிரபு அப்படின்றவர் அவருடனேயே தங்கி இருக்கிறாரு. வீட்டில் இருந்து தான் உணவும் கொடுத்திருக்காங்க, வெளி சாப்பாடும் இந்த ராஜன் அவர்கள் சாப்பிட்டது இல்லையா. ராஜன் அவர்களுக்கு 2 ஆண்டுகளாகவே, கடந்த 2 ஆண்டுகளாகவே இதய நோய் பிரச்சனையும் இருந்து வந்திருக்கின்றது. இதனால பைபாஸ் சர்ஜரியும் செய்திருக்காங்க. 4 நாட்களுக்கு முன்னாடி தான் ஃபேஸ் மேக்கரும் வைத்திருக்காங்க. அதற்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கின்றது. குடும்பத்தார் ஆதரவோட தான் எல்லாமே நடந்திருக்கின்றது. கே ராஜன் அவர்கள் இதுவரைக்கும் யாரிடமும் பணம் கடனாக வாங்கியதே கிடையாதான். கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல இவர் தான் கடன் கொடுத்து ஏமாந்து போயிருக்கிறாராம். அந்த காசு திரும்பி வராம போராடி இருக்கிறாரு. அந்த கடன் பிரச்சனை, அந்த காசு திரும்பி வராத பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவருக்கு மிக பெரும் அளவுல இருந்திருக்கின்றது. குடும்பத்தார் ரொம்ப ரொம்ப பாசமாகத்தான் கே ராஜனை பார்த்து கொண்டிருக்காங்க. கடந்த பல நாட்களாகவே குடும்பத்தினர் கூடவே தான் இருந்திருக்கிறாரு.
இந்த நிலையில தான் வாக்கிங் போறான் அப்படின்ட்டு சொல்லி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கிறாரு. பலருக்கும் உதவி செய்திருக்கக்கூடிய கே ராஜன் அவர்கள் யார் என்ன தவறு செய்தாலும் உடனே கேள்வி கேட்பாராம். இவர் 2 ஆண்டுகளாகவே அந்த இதய நோயால பாதிக்கப்பட்டு வலியிலையும் இருந்திருக்கிறாரு. வலியை தாங்க முடியலையாம். 4 நாட்களுக்கு முன்னாடி வைத்த அந்த பேஸ் மேக்கர் வலி கொடுத்திருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லி குடும்பத்தினரிடம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தலை ரொம்ப பாரமா இருக்கு, தூக்கம் வரல அப்படின்ட்டு கூட சொல்லி புலம்பி இருக்கிறாரு கே ராஜன் அவர்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட 300 மாத்திரைகளையும் கடையில வாங்கியிருக்கார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இனி நாம யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நினைத்தார் போல. அவரால் ஒரு இடத்துல இருக்கவும் முடியாதான். ஏன்னா ஏதாவது வேலை செய்து கொண்டே தான் இருப்பாராம். அவரிடம் கே ராஜனிடம் கடன் வாங்கியவர்கள் ஏமாற்றியதால பெருமளவுல முதல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதன் பின்பு மன உளைச்சல்ல இருந்திருக்கிறாரு. பின்பு இதய நோயாலையும் பாதிக்கப்பட்டு அந்த ஃபேஸ் மேக்கர் வைத்ததால அந்த வலியும் அவருக்கு தொந்தரவு கொடுத்திருக்கின்றது. கே ராஜன் அவர்கள் இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆளே இல்லை. அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், அவருக்கு ஏற்பட்ட அந்த கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, அது இன்னொரு பக்கம் அந்த இதய நோய் பாதிப்பால வலி, இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த மறைவிற்கு மிக முக்கிய காரணமாக மாறி இருக்கின்றது. குடும்பத்தினர் கூட, அதாவது தற்போது உறவினர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. கே ராஜன் அவர்களுடைய குடும்பத்தினர், குறிப்பாக பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய தந்தையின் இந்த நிலைக்கு என்ன காரணம்னா கடன் பிரச்சனை, அதாவது வெளியில கடன் கொடுத்துட்டு ஏமாந்து போயிருக்கிறாரு, அந்த மன உளைச்சல் தான் அப்படின்ற மாதிரியும் அவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை எல்லாம் எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையையும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு கே ராஜன் குடும்பத்தினர் வைத்திருக்காங்க. 4 பிள்ளைகள் இருந்தும் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு, குடும்பத்தால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருந்த நிலையில குடும்பத்தினர் பாசமாகவே இருந்தாங்க. அவருக்குள்ளார இருந்த அந்த கடன் கொடுத்த பிரச்சனை, வலி, இதய வலி போன்றவை காரணமாகத்தான் அவர் இப்படி ஒரு முடிவெடுத்தார் அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. 1941ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி பிறந்த கே ராஜன் அவர்கள் சினிமா மீது இருந்த ஆர்வத்தால 1983ஆம் ஆண்டு பிரம்மச்சாரிகள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் தயாரிப்பாளராக அறிமுகமானார். அதன் பின்பு பல திரைப்படங்களை தயாரித்திருக்கிறாரு. 1991ஆம் ஆண்டு நம்ம ஊரு மாரியம்மா அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியும் தன்னை இயக்குனராகவும் காட்டியிருக்கின்றார் கே ராஜன் அவர்கள். இயக்குனர் செந்தில்நாதனினுடைய தங்கமான தங்கச்சி படத்திற்கு எழுத்தாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். அதன் பிறகு நடிகராகவும் பல படங்கள்ல நடித்திருக்கின்றார். பாம்பு சட்டை, துணிவு, பகாசூரன் உள்ளிட்ட படங்கள்லையும் நடித்திருக்கின்றார் கே ராஜன் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்கள், சினிமா நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் அடிக்கடி பங்கேற்று தன்னுடைய நேர்மையான மற்றும் வெளிப்படையான கருத்துக்களால கவனம் ஈர்த்த தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் கே ராஜன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த பங்களிப்பானது அளப்பரியது. அவருடைய இந்த இறப்பு, மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிற்கும் பேர் இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும்.